ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டூ ஆல் இன் ஒன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தக்காளி பழ சட்னி பண்ணேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இனிமேல் தான் நாங்களும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். தோசை சுடணும். சரி, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடியாக வச்சுருக்குங்க. இந்த அப்லோட் பண்ணி முடித்தோடனே தோசை சுட்டு சாப்பிட்ருவோம். லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டேன். தக்காளி ரசம் இருக்குது, தயிர் இருக்குங்க. நைட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சாதம் பத்தலைன்னா சாதம் வச்சுப்போம், இல்லை தோசை மாவு இருக்குது தோசை ஊற்றி சாப்பிட்டுப்போம். இது எல்லாமே மீதி ஆகும். நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை, இதையே வச்சு சாப்பிட்டுப்போம் நாங்கள். என்னோடய பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு தக்காளி பழ சட்னி ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு அம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா இந்த சட்னி ஆட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு சாதம், உருளைக்கிழங்கு குருமா பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே சீடை குடல் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். இது தாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டை க்ளீன் பண்ணி, அடுப்பையும் க்ளீன் பண்ணி, பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நாங்களும் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.